பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல மீனா அம்மா கிட்ட இருந்து கால் வந்ததும் உடனே மீனாவும் செந்திலும் ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. மீனாவும் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, அப்பாக்கு என்னாச்சுன்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அவர் எப்படி இருக்காருன்னு சொல்றாங்கல்லன்னு. மீனாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சரியா டாக்டரும் வாராரு. சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றாரு. அந்த பக்கம் பாண்டியன் வீட்டுல எல்லாருமே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே சரவணன் செந்திலுக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஏதும் இல்ல, இப்ப பரவாயில்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதா செந்திலும் சொல்றாரு. உடனே மயிலுக்கிட்டையும் பாண்டியன் கேக்குறாரு, ஏன்பா மயிலு நீ வேலைக்கு எப்போ சேருறன்னு. உடனே மயிலும் சொல்றாங்க, இன்னைக்குதான் சேரணும்னு நினைச்சேன். ஆனா மீனா அப்பாக்கு இப்படின்னு தெரிஞ்சதும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு கோமதி சொல்றாங்க, அதுதான் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்களே, நீ வேலைக்கு போன்னு சொல்றாங்க. பதட்டத்திலேயே மயிலும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வெளியே குமாரவேல் உட்கார்ந்துகிட்டு பாண்டியன் வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. சரியா அந்த வீட்டுல இருந்து வெளியே அரசிய காட்டுறாங்க. அவங்களும் குமாரவேலை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருந்த சக்திவேலும் வீட்டுக்கு உள்ள இருந்த பழனிவேல் மனைவி சுகன்யாவும் பார்க்கறாங்க. உடனே சக்திவேலும் சொல்றாரு, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வா, லவ் எதுவும் பண்ணிராதன்னு. அந்த இடத்துக்கு சரியா சுகன்யாவும் வாராங்க. நானும் அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் குமாரு, என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. உடனே எதுவுமே தெரியாத மாதிரி சக்திவேல் குமாரவேல்ல திட்டுறாரு. அதுக்கு சுகன்யாவும் சொல்றாங்க, உங்களுக்கும் எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும் மாமா, ஏன் இப்போ நடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. உங்க வீட்டு பொண்ண கதிரு தூக்கிட்டு போயிட்டான், அதுக்கு பழிவாங்க தான் அந்த வீட்டு பொண்ண தூக்க நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. உடனே சுகன்யாவும் சொல்றாங்க, நீங்க பண்றது எல்லாம் சரியாதான் படுது, இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்றாங்க. இனி கவனமாரு, நான் பார்த்த மாதிரி வேற யாரும் பார்த்தா அவ்வளவுதான், கொஞ்சம் பார்த்து கவனமாருன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிறாங்க. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மீனாவையும் செந்திலையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. 2 பேரும் ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. செந்திலும் அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. காலையிலிருந்து நீங்க 2 பேரும் எதுவுமே சாப்பிடல, தயவு செய்து இதையாவது சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்படியே டாக்டரும் சொல்றாரு, அவருக்கு சர்ஜரி பண்ண இருக்கு, அதை இன்னைக்கு கூட பண்ணிக்கலாம்னு. அப்புறம் அப்படியே அவங்க அப்பாவை பார்க்க 3 பேரும் போறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.